ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு எம்மியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்ப்போமா. நான் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, நான் இப்போ 2 பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன் இல்லை 3 பேருக்கு செய்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 4 to 5 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு இதில் நிறைய கூட போட்டுக்கலாம், 500 7 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 2 பேருக்கு தான் செஞ்சேன். ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரைஸ் இருந்தது, நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் இன்னும் 2 முட்டை நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, போட்டு இதை நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம இது பண்ணுவாங்களே, பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகா அண்டு கறிவேப்பிலை, அது மட்டும் போதும். சரிங்களா? அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, தாளிப்புக்கு நான் பட்டை, சோம்பு, அந்த பிரிஞ்சி இலை மாத்திரம் போடுவேன். ஓகேவா? உப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள். மாற்றிட்டு நம்ம அடுத்த இந்த கடாயை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகேங்களா? நான் ஆனியன், நீங்கள் கூட வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகன் எல்லாமே போடலாம் நீங்கள். ஓகேங்களா? என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் ஆனியன், கேரட், க்ரீன் சில்லி இது மாத்திரம்தான் போட்டேன். கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை இது 3மே நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் போட்டால் போதும். ஓகேங்களா? ரைஸ் போட்ட பிறகு சால்ட்டு போடுங்க. கொஞ்சம் அந்த முட்டை ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா என்கிட்ட இல்லை. ஸோ பிரியாணி மசாலா கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனல் டச் நீங்கள் பாருங்கள், அதில் கொஞ்சம் பண்ணியிருப்பேன். ஆமாம், எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுறது? ஃப்ரைட் ரைஸ் மசாலா அந்த டைமில் நம்ம பண்ண முடியுமா? பசிக்குது, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, அதுக்கு அடுத்து கேரட்டு, மஷ்ரூம், க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு, மஷ்ரூம் கொஞ்சம் லேட்டாக போடுங்க. நான் ஒன்றாவே போட்டுட்டேன். எனக்கு அது அந்தளவுக்கு பொறுமை இல்லை, எனக்கு ரொம்ப பசி. ஸோ அதனால் போட்டு தாளித்து ஆச்சு. இதுக்கு அடுத்து சாதத்தை எடுத்து கொட்ட வேண்டியதான். நான் எப்பயுமே மோஸ்ட்லி ஆஃப் குக்கிங் தான் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆஃப் குக்கிங் தான். போட்டுட்டு முட்டையும் போட்டாச்சு. போட்டு ரைஸை போட்டு ஒரு கிண்டி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரியாணி ரைஸ் குக் ஆகுது, சீக்கிரமாக ஆகிடும். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசிலில் அது வெந்துருச்சு. சரி, குண்டாலே போட்டிங்கனாலும் தண்ணி கொதிக்க வச்சு போட்டு அப்படி வடிக்கும் போதே அது வெந்துடும். ஆமாம், நான் கொஞ்சம் இதை மாதிரி ஈஸியாக அடிக்கடி செஞ்சுப்பேன். லஞ்ச் பாக்ஸுக்குமே இது கொடுக்கறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெறுமனா சாப்பிட முடியாதேன்னு குக்கும்பர் அண்டு கேரட், வெள்ளரிக்காய் இருந்துச்சு என்கிட்ட, அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன். சீவிக்கிட்டேன். கட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் நல்லா அழகாக சீவிக்கிட்டேன். ஸோ வெஜ் சாலட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த செஞ்சிட்ருக்கிற கேப்பில் நான் அதையும் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், சும்மா வாசனைக்காக. நம்ம தானே சாப்பிட போகிறோம், யார் சாப்பிட போகிறா? ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக செய்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியில் போய் அன்ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்றதுக்கு இதுக்கு எவ்வளோ பெட்டர் நம்ம வீட்டில் செய்கிறது. அவ்வளோதான். பாருங்கள், வெஜ் சாலட் செஞ்சிட்ருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.